வெற்றிலை தீபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 6 ஒரு விளக்குல ஒரு தட்டுல 6 வெற்றிலை, ஒரு விளக்கு. அது வந்து நான் 6 விளக்கு கூட வைக்கணும்னாலும் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. மஞ்சள் குங்குமமோ இல்லை சந்தன குங்குமமோ வச்சு பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணி ஏத்துறது. காலையிலேயே ஏர்லி மார்னிங் விடிய கிளம்புற டைமிங்லாம் இல்லை, நான் வெளியே கிளம்புற எப்போ வேணாலும் ஏற்றுவேன். ஏற்றிட்டு காலையில எழுந்துச்சி தலைக்கு குளிச்சு வீடு ஃபுல்லாக கூட்டி தொடச்சி சாமி மாடை தொடச்சி பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கலாம். நட்ஸ் வகைகள் வைக்கலாம், ஸ்வீட்ஸோ சாக்லேட்டோ இல்லை ஏதாவது உங்களால் செய்ய முடியும், சக்கரை பொங்கலோ இல்லை முருகருக்கு பிடிச்ச தேனும் தினைமாவுமே வச்சு நீங்கள் வந்து அந்த விளக்கு ஏற்றி வச்சு வழிபட்டுட்டு வரும்போது, நான் 48 நாள்னு எடுத்தேன். அந்த 48 நாள் முடிஞ்சு 2 வருஷமா அது போய்கிட்டே இருக்கு கண்டினியூஸா. எவ்ரி வீக் நீங்க நம்பவே மாட்டீங்க, எங்க வீடியோஸ் பார்த்தா தெரியும். அந்த செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு சின்னதோ பெருசோ ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும். ஏதாவது ஒரு ஃபாலோவர்ஸ் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும் அந்த நாளே. என்னமோ எங்க ஆறு வீட்டாலே எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டோம் அதை. அந்த நாளே ஒரு மாதிரி கோயில்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எங்க பூஜை அறையில இருக்கும். அது அந்த வத்தி சாம்பிராணி வாசனையா இருக்கலாம், இந்த பூக்கள் வச்சு வழிபாடு பண்றது, அதுக்கப்புறம் வெத்தலை தீபம் போடுறது, முருகரே வந்துட்டாருங்கிற மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்கு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் முருகர் வந்து உங்க குழந்தைகள் ரூபத்துல கனவுல வந்தாருன்னு சொன்னீங்களா? அதுக்கப்புறம் அந்த மாதிரி கனவுகள் முருகர் சம்பந்தமா ஏதாவது வருமா? நிறைய வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. முருகர் கையை பிடிச்சி கூப்பிட்டு போற மாதிரி வரும். மன உளைச்சல்ல அழுதுட்டே தூங்கியிருப்போம், கையை பிடிச்சி கூப்பிட்டு வர மாதிரி வரும். கோயிலுக்கு வர சொல்லி சொல்ற மாதிரி வரும். நேரா நான் முருகரை பார்த்தேன்னு போய் சொல்ல மாட்டேன். நேரா நான் முருகர் நான் காட்சி அளிச்சதே கிடையாது எனக்கு. ஆனா கனவுல நிறைய டைம் வந்திருக்காங்க.